சொல்லுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க இங்க பார்க்கிறோம், என் ஜனங்களை பண்டிகை ஆசிரியப்படி என்ன பண்ணுங்க, போக விடுங்கள். அதாவது எகிப்துல 430 வருஷம் இஸ்ரேல் ஜனங்க அடிமையா இருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 430 வருஷம். ஆண்டவர் பிளான் பண்ணி மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலை பண்ணி கொண்டு வருவதை வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும். பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும். அவர் அங்க பார்வோனுடைய இதயம் கடினப்பட்டு கொண்டிருக்கிறது. என் ஜனங்களை பண்டிகையை ஆசிரியப்படி அனுப்ப மாட்டேன்றான். கடைசியா 10வது வாதை தான் தலைப்பிள்ளை சங்காரம். அப்பதான் அனுப்புறான். அனுப்புனா கூட நம்ம பின்னாடி துரத்திட்டு வரலாம். செங்கடல் ஜனங்க பொறுப்பு இருக்கிறாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன, மோசே கையில் இருக்கிற கோலை என்ன பண்ண, செங்கடல் நேரம் நீட்டோட செங்கடல் 2 பிளந்தது. இல்லையா? இஸ்ரவேல் கடன் சொல்ற என் ஜனங்களை பண்டிகையை கொண்டாடுவதற்கு என்ன பண்ண அனுப்பினீங்க. என்ன பண்டிகை? உலகம் எங்கும் வெகு விமர்சையா கொண்டாடப்படுறது என்ன பண்டிகை? ஹாப்பி கிறிஸ்மஸ். இல்லையா? கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறந்த நற்செய்தி நாள். இல்லையா? அதான் இந்த பண்டிகை மறுபடியும் எப்படி நாம் ஆராதிக்கணும்னு சொல்லி அதுதான் முக்கியம். பண்டிகை எல்லாம் கொண்டாடுறாங்க. பண்டிகை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும், பண்டிகையை காணப்படுவது என்ன, அதுதான் பார்க்க போறோம். 3 பாயிண்ட். முதலாவது, பண்டிகை காணப்படுவது பரிசுத்தம். பண்டிகை என்ன காணப்பட வேண்டும்? பரிசுத்தம். எடுத்து சங்கீதம் 96:1 வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடந்துங்கள். பண்டிகை நாம் எப்படி ஆசரிக்கணுமா? பரிசுத்தமாய். அல்லேலூயா. எப்படி ஆசரிக்கணும்னு சொல்றாரு? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன பண்ணுங்க, தொழுது கொள்ளுங்க. பரிசுத்த அலங்காரம் சொல்லும் போது டிரெஸ்ல மாத்திரம் இல்ல, உடல் ரீதியா மாத்திரம் இல்ல, வார்த்தையில பரிசுத்தம், நடக்கையில பரிசுத்தம், செயல்ல பரிசுத்தம். அவர்தான் சொல்றாரு, நம்முடைய பண்டிகையை ஆசரிக்கிறதுல காணப்பட வேண்டிய முதலாவது காரியம் வந்து பரிசுத்தம். ஹோலி பண்டிகைன்னு சொல்றாங்க. என்ன பண்டிகை? ஹோலி பண்டிகை. இந்த மார்வாடிஸ் எல்லாம் கொண்டாடுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? சாயந்த பூசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பேர் மட்டும் என்ன பேர் இருக்கு? ஹோலி பண்டிகை. அப்படி அதனால நம்முடைய பண்டிகை ஹோலி பண்டிகை சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இல்லையா? பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு தேவனை என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது சொல்றாரு. இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லி பார்க்கிறோம். அது முதலாவது நம்முடைய பண்டிகையில காணப்பட வேண்டியது சரீர பரிசுத்தம் அல்ல, ஆடை பரிசுத்தம் அல்ல, வார்த்தை பரிசுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம். ஏன்னா அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் வாழ்கிறார். இதோ வாசற்படி நின்று கதவு தட்டுகிறேன், ஒரு கதவை திறந்தால் அவரிடத்தில் பிரவேசித்து நான் அவனோட போஜனம் பண்ணணும்னு சொன்னார். நம்முடைய தேவன் அன்சீன் கெஸ்ட், மறைமுக விருந்தாளி. ஆகவே முதலாவது நம்முடைய பண்டிகையில காணப்பட வேண்டியது பரிசுத்தம். இரண்டாவது நம்முடைய பண்டிகையில காணப்பட வேண்டியது மகிழ்ச்சி. நெகேமியா 8:10 நம்முடைய பண்டிகையில காணப்பட வேண்டிய அடுத்த காரியம் மகிழ்ச்சி இருக்கிறது. மகிழ்ச்சி. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் ஒழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் பலன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன் சொல்றார். ஆகவே பண்டிகையில காணப்பட வேண்டியது அடுத்தது மகிழ்ச்சி. என்ன காணப்படணும்? மகிழ்ச்சி காணப்பட வேண்டும். புத்தாடை அணிந்து உணவு பலகாரம் அதுல இருக்கிற மகிழ்ச்சியை விட நம்முடைய உள்ளத்தின் மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷம். இல்லையா? ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் அவருக்குள்ள என்ன சந்தோஷம் வந்தது? ரட்சிப்பின் சந்தோஷம். பாவத்திலிருந்து விடுதலை,
சந்தோஷத்துக்கு வந்தார் இல்லையா? அதுல லோகா 2:10 கூட வாசிக்கிறோம். லோகா 2:10 லோகா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். சொல்ல பாருங்க, பயப்படாதீர்கள். ஏன்னா மந்தை வயல்வெளியில் காத்துட்டு இருக்கிறாங்க. நடுராத்திரில ஒரு பெரிய வெளிச்சம், திடீர்னு வெளிச்சம், அது மாதிரி ஒரு சத்தம் வருது. சத்தம் வந்தா திடீர்னு 12 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிறோம், கதவை தட்டி ஏதோ சத்தம் வருதுன்னா தைரியமா இருக்காருமா, நீ போய் தர வீட்டுக்கு நம்ம சொல்ல, நீ போய் தர ஐயா. 2 பேரும் பயந்து பசங்க முடிச்சு தர யார் அது இருக்கு பாரு. அந்த நடுராத்திரியில பெரிய வெளிச்சம், தேவனுடைய சத்தம், பயப்படுறாங்க இடையர்கள். அதை சொல்ற, பயப்படாதீர்கள், இதை எல்லா ஜனத்துக்கும் எப்படி சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் இல்லையா? இன்னைக்கு யாருக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம் அல்லையே சொல்லுங்க இல்லையா? உள்ளுக்குள்ள இருக்குது இல்லையா? வெளியே காட்டணும், நடிச்சு காட்டணும். உள்ளுக்குள்ள போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனை இருக்கு, ஆனா வெளியே பண்ணோம் சிரிக்கிற மாதிரி நடிச்சு காட்டணும் இல்லையா? அதான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அவருடைய வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் சொல்ற இல்லையா? அவர் மிகுந்த சந்தோஷம் எல்லா ஜனத்துக்கும். அவரை சொல்றாரு ஏசாயா 9:2 கூட சொல்றாரு. ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களா இல்லையா? யார் அந்த வெளிச்சம்? நானே உலகத்துக்கு ஒளியா என்று சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அவர் ராமலிங்க அடிகளார் சொல்லுவார், இயேசுவை அறிந்தவர் தான் வெளிப்படையாய் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, உள்ளான அந்தரங்க விசுவாசியாய் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. யார் அருட்பெருஞ்சோதி? ஜோதிமயமான கடவுள் இயேசு கிறிஸ்து. ஓசைக்கு அங்கே ஒளியினால சந்தித்தார், சவுளை ஒளியினால அங்கே சந்தித்தார். அவரே உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளிதான் யாரு? இயேசு கிறிஸ்து, ஒளிமயமான கடவுள் இல்லையா? கரகத்தை கத்த நாம பயன்படுத்தும். பழைய ஏற்பாட்டு காலத்துல இருளில் இருக்கிற அந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. அதை பார்க்கிறோம். பண்டிகையிலே காணப்பட வேண்டியது பரிசுத்தம், பண்டிகையிலே காணப்பட வேண்டியது அடுத்து என்னது? மகிழ்ச்சி இல்லையா? மத்தேயு 2:10 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பார்க்கிற சாஸ்திரிகள் அந்த இப்ப சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா? கோள்களை கண்டுபிடிச்சு அதனுடைய ரகசியங்களை அறிவிக்கிறவங்க, புதன், வியாழன், சுக்கிரன், அந்த கோள்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்படி சாஸ்திரிகள் நட்சத்திரங்களை ஆராய்ச்சி பண்ணும் போது ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரம், இந்த நட்சத்திரம்னா அந்த ராஜாவின் வீட்டுல ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது ராஜாவுடைய குழந்தை பிறந்து இருக்கணும். அப்ப ராஜாவுடைய குழந்தை தான் பிறந்து இருக்கும், அரண்மனையில பிறந்திருக்கு. அதனால ஏதோ ராஜா அரண்மனைக்கு போறாங்க. ஆனா யோசிக்க ராஜா பிறந்திருக்கிறது அரண்மனையில இல்ல, சாதாரண மாடு தொழுவத்துல. அது போன உடனே அங்க ஏறது சொல்றாரு, இந்த பிள்ளையை கண்டு பணிந்து கொண்டு எனக்கு வந்து சொல்லுங்க, இங்க பிறகுல. அப்போ பாருங்க, அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகள் அவரை வழி நடத்துனது. பிள்ளை இருந்த ஸ்தலம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் போய் என்ன பண்ணுது? நின்று போனது. இன்னைக்கு நாம ஒவ்வொரு நட்சத்திரங்களா இருக்கணும். இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருகிற நட்சத்திரமாய் கத்த நம்ம வைத்திருக்கிற அந்த பண்டிகை ஆசரிக்கிற நோக்கம், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம நட்சத்திரமாய் இருக்கணும் இல்லையா? அநேகரை நீதிமான்களாக்குகிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? எப்பொழுதும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருப்பாங்க. தானியேல் 12:3 நட்சத்திரங்களை போல இருக்கணும். நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் கண்ட சாஸ்திரிகள் எப்படி சந்தோஷப்பட்டாங்களா? ஆனந்த சந்தோஷப்பட்டாங்க இல்லையா? அந்த பண்டிகையில காணப்பட வேண்டியது பரிசுத்தம்,
பண்டிகையிலே காணப்பட வேண்டியது மகிழ்ச்சி. மூணாவது கடைசி பண்டிகையிலே காணப்பட வேண்டியது கொடுத்தல். என்னது? கொடுத்தல். அதான் கஷ்டம். ரெண்டெல்லாம் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது ஓகே, ரெண்டாவது சொன்னது ஓகே, மூணாவது சொன்னது ரொம்ப இடிக்குது. கொஞ்சம் என்ன பண்ணுது? கொஞ்சம் இடிக்குது. கொடுக்கணும். நெகேமியா 8:10 வாசிக்கலாம். நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் முழுமையானதை குடித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இதனால் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் உணரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய வேலை என்றார். அங்க பாருங்க, கொடுக்க சொல்றாரு. என்ன பண்றாரு? கொடுக்க. உச்சிதமானது கொடுங்க. லூக்கா 6:38 வாசிக்கலாம். லூக்கா 6:38. கொடுக்கல் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கு குலுக்கி தரிந்து விழும்படி நன்றாய் அறிந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் கல்வியோ அந்த அளவினால் உங்களுக்கும் கலக்கப்படும் என்றார். அல்லேலூயா. கொடுக்கல் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். கொடுக்கணும். அப்போஸ்தலர் 20:35 கூட வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20:35 அடிக்கடி காணிக்கை பகுதியில் வாசிக்கிற ஒரு வசனம். இப்படி பிரயாசப்பட்ட பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். அல்லேலூயா. வாங்குகிறதை பார்க்கலாம், கொடுக்கிறதை பாக்கியமா. ஆகவே நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் நம்முடைய செல்ல பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை மனுக்குலத்துக்காக கொடுத்தார். நான் வாசித்தேன் இல்லையா? இன்று குமாரனை ஜெனிபித்தல் சொன்னார் இல்லையா? அங்க மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறும் போது ஆவியானவர் புறாவில் தங்கினார். தங்கிட்டு அங்க பார்க்கிறோம். தங்கிட்டு சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறாங்க, இவருக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க சொன்னார். அவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய செல்ல பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய எல்லா ரத்தத்தை என்ன பண்ணாரு? சிலுவையில் நமக்காக கொடுத்தார். அங்க கொடுக்கிற நேரம் கொடுக்கணும். கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டும். அதுதான் பண்டிகையில கொடுக்கணும். அதாவது பைபிள் சொல்றாரு, நமக்கு திரும்பி செலுத்துவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து விருந்து செய்யக்கூடாதான். நம்ம இப்ப கொடுத்தோம்னா அவங்க விசேஷமான நாள் அவங்க நமக்கு கொடுப்பாங்க, அப்படி கொடுக்க கூடாதுன்றாரு. இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு எல்லாம் அப்படி கொடுக்கணுமா? இல்லையா? அதுதான் எப்படியோ அண்ணாதவரை கண்டுபிடிச்சிட்டாரு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லி அவங்க நம்ம ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த நேரில் நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்து அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? நம்ம ஒரு சாப்பாடு எதை சாப்பிட்டோம் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். கொடுத்தா தான் அது தர்மம் தலைக்காக பாடி வச்சுட்டு போயிட்டாங்க இல்லைங்களா? கொடுக்கணும். நம்ம இந்த பண்டிகைக்கு நோக்கமே கொடுத்தல். அவர் சாஸ்திரிகள் கொடுத்தாங்க பாருங்க. மத்திய 2:11 2:11 சாஸ்திரிகள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணித்துக் கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை பழத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்க, சாஸ்திரிகள் என்ன கொடுத்தாங்க? பொண்ணு, வெள்ளை பவளம், தூபவர்க்கம். பொண்ணு கிரீடம் செய்வதற்கு அங்க அடையாளமாய் யார்? அவரு ராஜா, கிங் ஆஃப் கிங், ராஜாதி ராஜா. ராஜாவுக்கு என்ன வேணும்? கிரீடம். கிரீடம் செய்யறதுக்கு என்ன தேவை? பொண்ணு கொண்டாந்து இருக்கிறாங்க. அவர் ஆசாரியர், நம்முடைய ஆண்டவர் பிரதான ஆசாரியர். ஆசாரியர் என்ன செய்வாங்க? தூபம் போடுவாங்க. இப்ப கூட கேத்தலிக் சர்ச்சில் பாத்தீங்கன்னா மணி அடிக்கினே அப்படியே சாப்பிடாட்டி போட்டுட்டு போவாங்க. பாத்துக்கிறீங்களா? நாங்க எங்கேயா அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு இங்க வர்றதுக்கு நேரம் இல்லை இல்லையா? இப்போ அதை அனுசரிக்கிறாங்க. அப்ப வெள்ளை பவனம் தூபம் இருக்கிறத குறிக்கிறது ஆசாரிய ஊழியம். சகரியா யாரு? ஆசாரியர். அவங்க நம்முடைய ஆண்டவர் பிரதான ஆசாரியர். அதுக்காக வெள்ளை பவனம் தூபம் போட்டாங்க. அவங்க நம்ம சாஸ்திரிகள் கொடுத்தாங்க. கடைசியா பாக்குறோம் மத்திய 25:35-36.
மத்தேயு 25. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். பாருங்க, இங்க சொல்றாரு, பசியா இருந்தா என்ன கொடுத்தீங்க? ஆகாரம் கொடுத்தீங்க. துணி இல்லாம இருந்த எனக்கு துணி கொடுத்தீங்க. வியாதியா இருந்த விசாரிக்க வந்தீங்க சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நான் எப்போ உமக்கு பசியா இருந்த நாங்க சாப்பாடு கொடுத்தோம், எப்போ உமக்கு ட்ரெஸ் இல்லாம இருந்தீங்க ட்ரெஸ் கொடுத்தோம், எப்ப நீங்க வியாதியா இருந்தா நாங்க உங்க பார்க்க வந்தோம் சொல்றாரு. இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. ஆகவே பண்டிகையுடைய நோக்கம் முதலாவது பார்த்தோம், நமக்குள்ள பண்டிகை ஆசாரிக்கிறதுக்கு என்ன வேணும்? பரிசுத்தம். இரண்டாவது பண்டிகையில காணப்பட வேண்டியது மகிழ்ச்சி. மூன்றாவது பண்டிகையில காணப்பட வேண்டியது கொடுத்தல். இல்லையா? கொடுக்கணும். கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த பண்டிகையினுடைய செய்தி நமக்கு சொந்தமாகணும்னு சொன்னால் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கணும். இல்லையா? கேட்டுட்டு போறது மாத்திரம் இல்ல, யூடியூப்ல பாக்குறது மாத்திரமல்ல, டிவியில பாக்குறது மாத்திரமல்ல, இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த வசனத்தை நாம் கீழ்ப்படினோம். இந்த வசனத்துப்படி நாம நடக்கணும். நடந்தாதான் ஆசீர்வாதம். இல்லையா? அது செயல்படுவோம். இது வரைக்கும் ஒரு வேலை. இந்த பண்டிகையுடைய நோக்கத்தை நாம் அறியாம உலக பிரகாரமாய் மகிழ்ச்சி, புது ட்ரெஸ் அப்படி கொடுக்காம இருந்தாலும் கூட இனிமே நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க நம்ம கற்றுக்கொள்வோம். அப்படி ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க அவர் நம்முடைய முன்மாதிரி. அவருடைய அடிச்சோட நாம பின்பற்றணும். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷியா இருக்கிறான், பழைய எல்லாம் வழிந்து போயிடும், எல்லாம் புதிதான் சொன்ன மாதிரி. கிறிஸ்துக்கு வெளியே இருக்கும் போது எப்படியோ இருந்தோம், துன்மார்க்கமா இருந்தோம், கொடுக்காம இருந்தோம், ஐயா பங்கியா இருந்தோம், கஞ்சனா இருந்தோம். ஆனா ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு கொடுக்கிறவங்களா நாம் மாறணும். இல்லையா? கொடுக்கிறவர்களாய் மாறணும். நாம கர்த்தருக்கு கொடுப்போம். கொடுக்கிற நேரம் கர்த்தர் நம்ம அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த சிறு செய்தி நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. சபையாரெல்லாம் நம்ம பாடல் பாடும்போது காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கை சேகரித்து உதவிக்காரங்க போவாஸ் சகோதரர் ஜோசப் சங்கர், இந்த பகவத்தர் இந்த பகவத்தர் சபையார் எல்லாரும் நம்ம பாடுவோம். வெத்தலையில் பிறந்தவரை எல்லாம் ஃபேமஸான பாடல் பாடும்போது